தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற கட்சியை துவங்கி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் ஆகப் போகுது. இந்த 2 வருடங்கள்ல முதலமைச்சர் அரியணையில தளபதி விஜய் அவர்கள் அமரவில்ல அப்படின்னாலுமே தமிழக மக்களுக்காக பல நலத்திட்ட உதவிகளை பண்ணியிருக்காரு. அது மட்டுமல்லாமல் பல நலத்திட்ட உதவிகளை பிளான் பண்ணியுமே வச்சிருக்காரு. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தான் இவருடைய மிகப்பெரிய இலக்காகவுமே இருந்துட்டு இருக்கு. என்னதான் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகவில்லை அப்படின்னாலுமே அதனை ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் 2026 தேர்தலை எதிர்நோக்கி அதீத ஆவலுடன் அவர் செயல்பட்டு கொண்டுமே இருக்காரு. சமீபத்துல மற்ற கட்சிகள்ல இருந்த பல முக்கிய பிரபலங்கள் தாவேகாவிற்கு அப்படியே தாவி இருக்காங்க. சோ இதனையுமே நாம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சியில இணைந்திருப்பது பலருக்குமே பீதியை கொடுத்திருக்கு. சோ கண்டிப்பாக 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் தளபதி விஜய் அவர்களுக்காகத்தான் அப்படின்னு பல மக்களும் பிரபலங்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. எந்த இடம் பார்த்தாலுமே தாவேகா கொடி தாவேகா அப்படின்னு முழக்கமிடுறாங்க. சோ கண்டிப்பாக பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடித்து விடுவாங்க போலயே அப்படின்னு ஆளும் கட்சியான திமுகவே தற்போது கதி கலங்கி போய் இருக்காங்க. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது தாவேகா கட்சியில பிரபல நடிகையான த்ரிஷா அவர்கள் இணைந்திருப்பதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா த்ரிஷா அவர்களுக்கு ஒரு உயர் பதவியை தளபதி விஜய் அவர்கள் கொடுக்க உள்ளார் அப்படின்ற செய்தியுமே சோசியல் மீடியாக்கள்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தாவேகா நிர்வாகம் அறிவிக்க உள்ளதாக சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.